ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலையில் ஒரு பொடி அரைச்சி அதில் ஒரு சாதம் செய்யலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கருவேப்பிலையை நம்ம தாளிக்கிறதுக்கும் அதை சாப்பிடாமல் தூக்கி போடுவோம். அதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி. அதுக்கு ஒரு 2 கப்பு கருவேப்பிலையை கழுவி அலசி வச்சுருக்கேன். நல்லா ட்ரையாக இருக்குது. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை நம்ம தாளிக்கிறதுக்கும் கடைசியாக ஃபைனல் டச்சு போட்டு நம்ம எல்லா ரெசிபிக்கும் போட்டு இறக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது, முடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. முடி கொட்டுறதையும் கருமையாகிறதுக்கும் கருவேப்பிலை யூஸ் ஆகும். நிறைய பேர் அதை இது பண்ணுறதில்ல. பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கருவேப்பிலையை நம்ம போட்டதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஏன் நம்மளை மாதிரி பெரியவங்களே நிறைய பேர் இந்த கருவேப்பிலையை எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி ரெசிபியாக கொடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு சாதத்தில் கலந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லபடியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாம் அதை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நம்ம கொடுக்கும்போது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கும்போது பசங்க ஈஸியாக இதை சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு 1 கப்பு போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து நான் முழுசாக வச்சுருக்கேன். உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா செவந்து வந்துச்சு. இதை வேறு தட்டில் மாற்றி ஆற விட்டுலாம். அதே பேனில் ஒரு 10 காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வேறு இதில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் வேற தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு 1/4 கப்பு கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். அதையும் வறுத்துக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு உளுந்து, 2 சம அளவு எடுத்துக்கணும். அதுக்கு 1/4 கப்பு கருப்பு எள்ளு. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் ஒரு கப்பு எடுத்துகிட்டு இதில் 1/4 கப்பு கருப்பு எள்ளு எடுத்துக்கணும். எள்ளு வறுத்தாச்சு எடுத்துடலாம். அதே பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 பல்லு பூண்டை நசுக்கி போட்டிருக்கேன். பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதையும் வறுத்து எடுத்து இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வறுத்ததெல்லாம் ஆறியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். முதல்ல மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ப்ரீமிக்ஸ் பொடியை எடுத்து வச்சிட்டோன்னா சாதம் வடிச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து இந்த பொடியை போட்டு நம்ம சாதத்தை கிளறலாம். அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து சாதம் போட்டு பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு ரைஸ்க்கும் சேர்த்து போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அடுப்பை நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு நம்ம அரைச்சி பொடி பண்ணி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ப்ரீமிக்ஸு கருவேப்பிலை பொடியை 2 ஸ்பூனு நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட ரைஸுக்கு ஏற்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு ஆற வச்சு சாதத்தை போட்டுக்கலாம். சாதத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ரீமிக்ஸ் கருவேப்பிலை பொடி ரைஸு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி பொடியை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாக்ஸில் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கருவேப்பிலை பொடி சாதத்துக்கு நான் இன்றைக்கி கருணக்கிழங்கு ஃப்ரை வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.